510 மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள் கொண்ட இந்த பூமியில் 29% மட்டும்தான் நிலம். அதாவது 148 மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள் மட்டும்தான் இருக்குது. மீதி இருக்கக்கூடிய 362 சதுர கிலோமீட்டர்கள் தண்ணீர், அதாவது கடல் 21% இருக்குது. என்னதான் நம்ம ஸ்பேஸை பற்றி அவ்வளோ தெரிஞ்சிருந்தாலும் கடலை பற்றி தெரிஞ்சது வெறும் 5% மட்டும்தான். இன்னும் கடலை பற்றி தெரிஞ்சது, தெரியாதது, தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ஏகப்பட்டது இருக்குது. கடலோட ஆழத்துக்கு போக போக அழுத்தம் அதிகமாகிட்டே இருக்கும், வெளிச்சம் கம்மியாகும், டெம்பரேச்சரும் கம்மியாகும், இருட்டுங்களை சூழ ஆரம்பிக்கும். நிலத்தில் இருக்கும்போது காற்று நம்மளை 14.7 பவுண்ட்ஸ் பர் ஸ்கொயர் இன்ச்சுக்கு நம்மளை அழுத்திட்டுருக்கு. இதே கடலில் ஒவ்வொரு 33 அடிக்கும் ஒரு அட்மாஸ்பியர் ப்ரெஷர் நம்ம மேலே பாஞ்சிட்டே இருக்கும். ஒவ்வொரு 33 அடியும் நீங்கள் கடக்க உங்கள் மேலே ஒவ்வொரு அட்மாஸ்பியர் அழுத்தம் கூடிக்கிட்டே போகும். இதுக்கு ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர்னு பேர். ஏன் கடலோட ஆழத்தில் அவ்வளோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது? கடலோட மேல் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா நீர்களும் அடியில் இருக்கக்கூடிய நீரை புஷ் பண்ணிகிட்ருக்கு.